ஸோ போன வாரம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் கீர்த்தனா நந்தனா. நந்தனா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல கடைசி லாவோடது. கடைசி வந்து யூ ஹாவ் தட் ஃபார் 15% ஆஃப் யுவர் டோட்டல். இது அது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன வாரம் ஐ ஸ்போக் அபவுட் இந்த பார்ட் ஆஃப் இட் எப்படின்னா எத்திக் அதுக்கப்புறம் லா எப்படி டார்கெட் பண்றேன்னு சொல்றேன் பாருங்களேன். நான் நிறைய சீனியர் ஃபேக்கல்டிஸ்லாம் கேட்டபோது லைக் and on the basis of the suggested what I understood is for companies account is it is very important to concentrate end to end. Okay va, so it comprises of 40%, but for the remaining part business ethics and நிறைய இருக்கு இல்லையா குட்டி 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 laws contract act. So I got a collective opinion that no book back questions வந்து concentrate பண்ணுங்க, that will be helpful for them. Company வந்து end to end வந்து இது பண்ணிடுங்க, so they will be able to score good marks கம்பெனில 40க்கு. and for other மித்ரா மியூட் போடுங்க செல்லம். ஓகே. ஸோ அதனால வந்து புக் பேக் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா பிஸ்னஸ் எத்திக்ஸோடது, அது வந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கீர்த்தனானந்தனா. ஓகேவா? ஸோ இதுதான் கண்ணா ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த ஸ்ட்ரெச் அப்படியே முடிச்சிருக்கேன். அதோட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்றேன். சொல்லுங்க கண்ணா. இல்ல கேட்கல உங்க வாய்ஸ், சாரி. இப்ப கேக்குது. அட்டன் பண்ணீங்களா? ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. ஓகே அப்ப தெரியல எனக்கு, நான் மறந்துட்டேன். ஓகே அப்போ நம்ம வில் கண்டினியூ வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இஸ் ஆல்சோ நோன் அஸ் எமோஷனல் கோஷன்ட். யாராவது வந்திருக்காங்க? ஆயிஷா, குட் ஈவினிங் ஆயிஷா. குட் ஈவினிங் அண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இட்ஸ் நோன் அஸ் எமோஷனல் கோஷன்ட் ஆர் இக்யூ இன் ஷார்ட். இட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், யூஸ் அண்ட் மேனேஜ் யுவர் ஓன் எமோஷன்ஸ் இன் பாசிட்டிவ் வேஸ் டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ், communicate effectively, empathize with others, overcome challenges and diffuse conflicts. Emotional intelligence ன்றது it builds you more stronger relationships to become very successful at school ஆ இருக்கட்டும், work ஆ இருக்கட்டும், உங்க career achieve பண்றதா இருக்கட்டும், personal goals ஆ இருக்கட்டும். It is more emotional intelligence-னாலே connecting, it is not mainly connected with the intelligence or the brilliance of a person, it's more a connection with your feelings. ஓகேவா? என்னோட இன்டென்ஷன் இது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்ல, ஐடியாவை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வச்சுக்கணும், ஓகேவா, அதன் மூலமா எப்படி ஸ்ட்ராங்கா டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது சொல்றது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இட்ஸ் காமன்லி டிஃபைன்டு பை 4 attributes. ஒன்று வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து you are able to control impulsive feelings and behaviors, manage your emotions in healthy ways, take initiative, follow through our commitments and adapt to changing circumstances. See, end of the day change is permanent, கரெக்டா? anything the change is permanent ன்ற வார்த்தை வந்து மைண்ட்ல நம்ம எப்பவுமே வச்சுக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றதுன்னா லைக் நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும், பட் அந்த எமோஷன்ஸையே நம்ம ஹெல்தி வேஸா எடுத்துன்னு போனோம்னா, அதன் மூலமா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தோம்னா, அதன் மூலமா நம்ம ஐடியாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போனோம்னா, அப்போ கண்டிப்பா வந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செல்ஃப் அவேர்னஸ்னா நான் இப்போ திடீர்னு வந்து ரொம்ப பயங்கரமா லைக் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப உள்ளேயே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், இல்ல உள்ளேயே ரொம்ப பயங்கரமா ஹாப்பியா ஃபீல் பண்றேன், உள்ளேயே ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன், இல்ல உள்ளேயே வந்து so much of energy I have, அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனர்ஜியா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், ஹாப்பியா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், நான் என்ன ஃபர்ஸ்ட் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். as a self, as Priya, I should recognize myself, my own emotions. அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், இன்னர் செல்ஃபை ஸ்டடி பண்ணணும், என்னை பத்தி நான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எல்லா டைம்லயும் எப்படி நினைக்கிறோம்னா
இது கிட்டத்தட்ட கொஞ்சம் சைக்காலஜி மாரி. ஓகேவா? எல்லா டைம்லயும் எப்படி நினைக்கிறோம்னா, மத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கணும், மத்தவங்கள நம்மள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல. ஆனா ஃபர்ஸ்ட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உன் ஸ்ட்ரெங்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த எமோஷன்ஸ் நீ எப்படி டிராவல் பண்ற உன் மைண்ட்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னா, உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது செல்ஃப் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ் என்ன சொல்றதுன்னா, நெறைய டைம்ல என்ன ஆகும்னா, ஹேப்பனிங்ஸ் அரவுண்ட் அஸ் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் அஸ். கரெக்ட்டா? அத ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லாரும்? யாருக்காவது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கிறதா? நம்மள சுத்தி நடக்கிறது நம்மள இம்பாக்ட் பண்றது. கரெக்ட்டா? ஆ, 99% ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்ல. நம்ம கடவுள்லாம் கிடையாது. ஆனா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றதுன்னா, யூ ஹேவ் எம்பத்தி. நீ உன்ன செல்ஃப் அவேர்னஸ் பண்ணிட்ட. உன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் நீ அசஸ் பண்ணிட்ட. நீ என்ன பண்ணனா, என்ன நடந்தாலுமே ஓகே, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, என்ன நடந்தாலுமே ஃபீல் கம்ஃபர்டபிள் சோஷியலி. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீ இப்போ உன்னோட ஸ்ட்ரெங்த்ன்னு தெரியும். உன்னோட மூட் ஸ்விங்ஸ் என்னோட ஸ்ட்ரெங்த் என்னன்னு தெரியும். செல்ஃபோட மூட் ஸ்விங்ஸ் எப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ நீ ஏன் சுத்தி என்விரான்மெண்ட் நடக்கிறத பத்தி நீ ஏன் இம்பாக்ட் ஆகுற? ஃபீல் கம்ஃபர்டபிள் சோஷியலி அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ் த பவர் டைனமிக்ஸ் இன் அ குரூப் ஆர் அன் ஆர்கனைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு பீப்புள் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட லைக் பாசிட்டிவிட்டி, பவர் டைனமிக்ஸ்ன்றது கனெக்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி. அத வந்து நீ அழகா ரெகக்னைஸ் பண்ணு. எல்லார்கிட்டயும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நெகட்டிவிட்டியே டச் பண்ணாத. அதன் மூலமா ஒரு பவர் கிரியேட் ஆகும்போது குரூப், இப்போ நெறைய பேர் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு குரூப் வந்து கம்ப்ளீட்லி டைனமிக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து எக்ஸலண்ட் ஓரல் கம்யூனிகேஷன், ஒருத்தர் எக்ஸலண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன், ஒருத்தரால செம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியுது, ஒருத்தரால கம்ப்ளீட்டா இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னா கண்டிப்பா தட் குரூப் வில் டூ சம் மிராக்கிள்ஸ். கண்டிப்பா. ஆனா ஒரு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதான் என்ன சொல்றதுன்னா, நீ எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. கன்சர்ன்ஸ் ஆஃப் அதர் பீப்புள கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. என்ன தேவையோ, இன்னொன்னு அவங்க கிட்ட இருக்கிற என்ன பாசிட்டிவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு குரூப் டைனமிக்ஸ், பவர் டைனமிக்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்றது இட் இஸ் செல்ஃப் கையில தான் இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது குட் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்றது, கிளியரா கம்யூனிகேட் பண்றது, இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். ஒருத்தங்க இது சூப்பரா பண்றாங்களா, நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும் அதை. ஓகே, அவங்க நல்லா பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணினா என்ன? சி, நான் சொல்றது வந்து கம்பாரிசன் கிடையாது. அவங்க பண்றாங்கல்ல, சந்தோஷமா அதை எடுத்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்து பண்றதுன்றது திஸ் இஸ் நோ வே கம்பேரிங் கிடையாது. நான் அதை வந்து வேற ஒரு பாசிட்டிவா எடுத்து நானும் ட்ரை பண்ணி பார்த்து அது மூலமா சக்சஸ். இப்போ இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். somebody in your team got promoted. சரியா? ஜென்ரலா லெட் மீ ஆஸ்க் கீர்த்தனா, நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, ஒரு ஒர்க் பிளேஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே ரொம்ப நாளா டிராவல் பண்ண ஒருத்தவங்க ப்ரொமோட் ஆயிட்டாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்ல? நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இப்ப நீங்கன்றது உங்களன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஹியூமன் பீயிங்கோட மென்டாலிட்டி இமீடியட்டா என்ன தோணும்? வெரி குட், வெரி குட்ரா, சூப்பர். ஹாப்பியா இருக்கும். அப்புறம் ட்ரீட் ட்ரீட் ட்ரீட்னு எல்லாரையும் கேட்போமா? அந்த பொண்ணை கேட்போமா? ம். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபா வீட்டுக்கு வந்த வரும்போதே நம்மளுக்கு ஒரு பரசல் பிரசனா மைண்ட்ல பயங்கரமா ஓடும்ல. என்ன ஓடும்? என்ன ஓடும்? ம். நம்மளும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணோம். எப்படி? இந்த கேள்வி கண்டிப்பா வரும். ஹியூமன் பீயிங் தான் நம்மலாம். எப்படி அவளுக்கு ப்ரமோஷன் குடுத்தாங்க? நம்மலாம் சேர்ந்து தானே நாங்கலாம் சேர்ந்து தானே டிராவல் பண்ணோம். எப்படி அந்த பொண்ணுக்கு மட்டும் ப்ரமோஷன் குடுத்துருக்காங்க? என்ன யூனிக்கா அந்த பொண்ணு பண்ணியிருப்பா? அப்படின்னு தோணுமா தோணாதா? இது வந்து ஜெலசி ஆஸ்பெக்ட்லலாம் சொல்ல. இது ஹியூமன் பீயிங் தான். நம்மல்லாம் காட் கிடையாது அகைன். அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றதுன்னா, அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன், அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும் நம்ம. ஓ! நீ சூப்பர் ப்ரமோஷன் வாங்கியிருக்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீ என்ன பண்ண ப்ரமோஷன் வாங்குறதுக்கு? எந்த ஒரு பாயிண்ட் வந்து உனக்கு உன்னோட அப்ரைசல்ல வந்து சூப்பரா மேனேஜர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாரு. அப்பவே கண்டிப்பா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரமோஷன் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ட உன்னால எனக்கு ஷேர் பண்ண முடியுமா? நானும் அதுல என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறேன்.
அப்படின்றது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்றது. நீ என்ன பண்ணணும்னா யூ ஷுட் இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ், ஒர்க் வெல் இன் அ டீம் அண்ட் மேனேஜ் த கான்ஃப்ளிக்ட். சி, 5 பேருக்கு ஒருத்தருக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுத்தாலும் எங்க கான்ஃப்ளிக்ட் தானே, அதை கான்ஃப்ளிக்டை தானே நம்ம பார்ப்போம்ல அட்டாக்னா. ஆனா அதை எப்படி நீ பாசிட்டிவா மாத்துறது? அவங்க கிட்ட போய் பேசணும். நீ எப்படி பண்ணின, எப்படி பண்ண, உன் ப்ராசஸ்லாம் சொல்லு. ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு, நானும் அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்றேன். இல்ல நீ ஏதாவது கோர்சஸ் மாதிரி போனியா, பிக் டேட்டா கோர்சஸ் ஏதாவது போனியா, அந்த சர்டிஃபிகேஷன் வச்சு உங்களுக்கு கொடுத்தாங்களா? அந்த மாதிரி கேட்கும் போது என்ன ஆகுறதுன்னா we are trying to understand what is the improvement point that we have to enhance ourselves. கரெக்டா? அதை வந்து நம்ம அந்த பொண்ணு சொல்லும் போது நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஓகே, நம்மளும் அந்த கோர்ஸ் போய் பார்க்கலாம், நம்மளும் அந்த கோர்ஸ் போனோம்னா இன்னும் பெட்டரா வந்து வி வில் ஹாவ் அ குவிக்கா நம்ம வேலை முடிக்கலாம். அந்த பொண்ணு சொல்ல, இல்ல இல்ல இந்த கோர்ஸ் போனேன், அதனால இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சதுனால இவ்வளோ சேவிங்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, சேவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க மேன் ஹவர்ஸ், அதனால எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஓகே நம்மளும் என்ன பண்ணோம்னு நினைப்போம், we are getting inspired இல்லையா? So we try to take that storyline and try to join some classes, and we நமக்குள்ளேயே அப்படியே நமக்குள்ளேயே ஒரு 2 3 நாள் நம்ம ப்ரொமோஷன் வாங்கல, பட் இது பண்ணோம் அது பண்ணணும் நம்ம மைண்ட்ல போடணும். அந்த கான்ஃப்ளிக்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இட்ஸ் மெயின்லி கிளியர்லி டிஃபைன்ட் பை 4 attributes: செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். நேச்சர் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் பிஸ்னஸ். நேச்சர் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, சி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ளே ஆகுது ஒரு சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ். பிஎன்எல் சூப்பரா இருக்கு, பேலன்ஸ் ஷீட் சூப்பரா இருக்கிறது வச்சே பண்ண முடியுமா? நீங்க எவ்வளவு தூரம் காம்படிட்டருக்கு டஃப் கொடுக்குறீங்கன்றது தான் ஸ்டாண்டு. அதுல தானே சக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? அந்த விஷயம் சி அது மட்டும் கிடையாது, செவரல் ஃபேக்டர்ஸும் ப்ளே ஆகிறது அப்படின்றது ஒரு சக்சஸ் ஆஃப் அ கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷன் கல்ச்சரா இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியா இருக்கலாம், ethics in a business இருக்கலாம். Each will have an impact on how well a business performs in the long run. No matter the size, industry or level of profitability of an organization, business ethics are one of the most important aspects of long term success. சைஸ் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ பார்க்குறீங்களா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக வராங்க பார்த்தீங்களா? ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது யாராவது நேம் சொல்ல முடியுமா ரீசெண்டா அந்த ஸ்டார்ட் அப்ஸ்? ஏதாவது நேம் ஸ்டார்ட் அப்ஸ்? சூப்பர். அப்புறம் எதுக்கண்ணா காதுல வில்ல சொல்லுங்க. ம். இன்னொரு வாமோ. ஆனா அது எல்லா இதுலயும் மால்ஸ்லயும் போட்டிருக்காங்களோ? இல்ல மால்ஸ்ல பார்த்தேன் நான். வாவ் சென்னை சூப்பரா. வேற ஸ்டார்ட் அப்ஸ்லாம் படிக்கணும், நிறைய படிங்க. ஓகே. ஆ என்னடா அது பேசிக்கா ஆக்சுவலா? டெலிவரி. வெரி குட் டெலிவரி. ம். சூப்பர்ரா. என்னமோ கன்சீவ் பண்ணாம எவ்வளோ அந்த டைம் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, சம் 10 மினிட்ஸ் கரெக்ட். வேற சூப்பர் எக்ஸலண்ட். ஒரு நிமிஷம் போடுறேன். இது ஒரு நிமிஷம். ஸ்லோ.
பிளிங்கிட் தானடா சொல்றா கிராசரி ஆப்? சூப்பர்ரா. வெரி குட். இந்த கிராசரி ஆப்பே பிளிங்கிட் வந்தது. அப்புறம் இப்போ நீங்க யாரோ சொன்னீங்களே, ஜெப்டோ. இதுல அந்த சாய் இது பாத்தீங்களா? சாய் அவங்க சாய் கிங்ஸ் அவங்க ஸ்டார்ட் அப். அப்புறம் இந்த இட்லி. ஆமா ஆமா. இருடா, அது என்ன ஆமா இரு. என்னடா பண்ணிருக்காங்க ரீநேம்ல? ரீநேம் பண்ணிருக்காங்க, ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. இதோ பிப்ரவரி 6ஆம் தேதி நேம் பண்ணிருக்காங்க. எட்டர்னல் லிமிடெட். ஆனா இன்னும் அது எஃபெக்ட் வரலடா. எல்லாரும் ஜொமேட்டோன்னு சொல்லியிருக்காங்க இன்னும். சேஞ்ச் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் ஃபைலிங்லயும் வந்துருச்சு. பட் எக்ஸாக்ட்டா இன்னும் பப்ளிக்கு தெரியல. வீக்ஸ் ago பி ரீநேம்டுன்னு போட்டான். பட் ஃபைனா வந்திருக்கான்னு தெரியல. சாய் கிங்ஸ் இட்லி வந்ததேடா, பாத்தீங்களா இட்லி? ஸ்டார்ட் அப் இன் இட்லி இன் பெங்களூர். பெங்களூர் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கு. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, செல்வா செல்வா பெங்களூர் ஸ்டேஷன்ஸ்ல இட்லிலாம் வந்து இல்லையா? ஸ்டேஷன்ஸ்லலாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இது என்னன்னா ஸ்டேஷன்ஸ்லலாம் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட மாதிரி. கரெக்ட் கரெக்ட், அந்த மாதிரி தான். பாருங்க, இங்கதான் ஆட்டோமேட்டட் மிஷின் தட் மேக்ஸ் அண்ட் டிஸ்பென்சஸ் இட்லி சட்னி. பெலிகாஹலியா? பார்க்கல. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க செல்வா? கிருஷ்ணராஜபுரமா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பெலிகாஹி இது வந்து பெங்களூர்ல சொல்றாங்க. இப்போ இது என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிஎன்டெல் பயங்கரமா வந்து அந்த மாதிரிலாம் இல்லடா. தேர் ஐடியா எப்படி ரீச்சிங் த பப்ளிக் தான் மேட்டர்ஸ் இன் சக்சஸ் ஆஃப் அன் கம்பெனி. யூனிக்கா நீங்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க, உங்களோட யூனிக்னஸ் வந்து கஸ்டமர் எண்டு கஸ்டமருக்கு எவ்வளவு தூரம் பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்றது தான் சக்சஸ் ஆஃப் அ கம்பெனி. அதுக்கு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இஸ் an எக்ஸாம்பிள். ஆர்கனைசேஷன் கல்ச்சர், மேனேஜ்மெண்ட் philosophy, எத்திக்ஸ் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் ஹவு வெல் அ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொரோனா டைம்ல ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இப்போ அந்த ஸ்டார்ட் அப்லாம் இருக்கான்னா இல்ல. நல்லா வந்ததுன்னே நிறைய பேர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா they were not able to go through the organization culture and ethics in the business to have a consistent journey on a long run. No matter the size, industry or level of profitability of an organization, business ethics ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சொல்றாங்க தெரியுமா, உனக்கு பணம் ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் கிடையாது, உன்னோட டிசிப்ளின் அண்ட் ஆட்டிடியூட் தான் உன்னை லாங் டேர்ம் சக்சஸ்க்கு எடுத்துட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பீப்புள். அதுதான் இங்க பிசினஸ் எத்திக்ஸ்ன்றது என்னன்னா, மாரல் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றது, இன்டெகிரிட்டியா இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்மளோட என்ன சொல்றது, ஹானஸ்டா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் லாங் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போகுது. அதான் பிசினஸ் எத்திக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. The management team sets the tone for how the entire company runs on a day-to-day basis. When the prevailing management policy philosophy is basically based on the ethical practices and behavior, leaders within an organization can direct employees by example and guide them in making decisions that are not only beneficial to them as individuals but also to the organization as a whole. Building on a foundation of ethical behavior helps to create long lasting positive effects for a company, including the ability to attract and retain highly talented individuals. See, ஒரு ஹைலி டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி பீப்புள் வந்து ஹூ ஆர் ஹேவிங் அ குட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கிறவங்க ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் அ very good brand value in the future.
ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பிசினஸ் எத்திக்கல் மேனர்ல டாப்லேருந்து டவுன் வரைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவல்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் தட் வில் கிரியேட் அ மோர் ஸ்டெபிலிட்டி வித்தின் த கம்பெனி. ஓகேவா? ஸோ டாப் டு பாட்டம் நல்ல பாண்டிங்கோட நல்ல எத்திக்கல் வேல்யூலோட ஒரு கம்பெனி ரன் ஆகுறதுன்னா இட் மீன்ஸ் தட் த பீப்புள் வில் நாட் மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி அட் ஆல். அந்த கம்பெனில அட்ரிஷன் ரேட்டே இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் லீடிங் அன் ஆர்கனைசேஷன் இன் எத்திக்கல் மேனர். எம்ப்ளாயீஸ் ஃபாலோ அதை பேஸ் பண்ணி ஃபுட் ஸ்டெப்ஸ் போவாங்க. கரெக்டா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க காத்தால 4 மணிக்கு எழுந்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே 4 மணிக்கு எழுந்துப்பாங்க அந்த வீட்டில். குட்டி பசங்களை விட்டுருங்க. ஒரு வீட்டில் ஒரு பர்சன் வந்து 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க, லைக் ஹெட் ஆஃப் த ஃபேமிலினா எல்லாருமே லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. ஸோ அதான் மேனேஜ்மெண்ட்டோட டாப் எத்திக்கல் மேனரில் போச்சுன்னா எம்ப்ளாயியும் தே வில் ஃபாலோ இன் தோஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். Employees may make better decisions in less time with business ethics as a guiding principle. This increases productivity and overall employee morale. When employees complete the work in a way that is based on honesty and integrity, the whole organization benefits. So, employees or corporation work பண்றாங்கன்னா they demand a high standard of business ethics in all the operations. They are likely to perform their job. Importance of business ethics வந்து um, works far beyond employee loyalty and morale or the strength of the management team bond. இப்போ வந்து ethical operation of a companyன்றது என்னன்னா it is very much directly related to your profitability. லாங் ரன்னா இருக்கட்டும், ஷார்ட் ரன்னா இருக்கட்டும். இப்போ பிராண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அதர் than your பிஸ்னஸா இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், it is very very important determining whether the company is worthwhile investment. கம்பெனி ரெப்புடேஷன் வந்து லெஸ் தேன் எக்ஸ்பெக்டட் எத்திக்கல் வேல்யூஸ் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் ஏன் ரிலையன்ஸ் வேண்டான்னு சொல்றேன், சாரி யாருக்கு இந்த குரூப்ல சொன்னேன்னு தெரியல, ரிலையன்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா எதனால சொல்றேன்னு நினைக்கிறீங்க? யாராவது ரிலையன்ஸ் ஷேர் இங்க வாங்கியிருக்கீங்களா? இல்ல. இப்போ ரிலையன்ஸ் 2002ல 24 ரூபாய் தான், இப்போ எவ்வளோ இருக்கும்? 1596 ரூபாய் இருக்கும். ஓகேவா? பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி மும்பையில் இருக்க, நிறைய தேர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங், எல்லாமே ஓகே தான். பட் என்னோட ஸ்மால் சஜஷன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஐ டோன்ட் ப்ரிஃபர் இன்வெஸ்டிங். ரீசன் பிஹைண்ட் என்னன்னா, ஏதாவது அவங்க ஒரு ஐடியாஸோ ஏதாவது திடீர்னு பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு தே வில் கெட் இன் டு தட் வெஞ்சர். தே வில் நாட் லைக் அதாவது இதனால வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பாதிப்பு அடைகிறாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ரிலையன்ஸ் யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். அதோட ஃபினான்ஷியல்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன், ரிலையன்ஸோட ஃபினான்ஷியல்ஸ். கரெக்டடா, ஆனா மத்த விஷயம்லாம் இருக்கணும்ல. அது வந்து இப்போ சி எந்த மூவ் ஆனாலும் ஒரு கன்சிஸ்டண்டா எடுக்கணும்டா. ஆம், டக்குன்னு ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டக்குன்னு ஷேர் பிரைஸ் கம்மியாயிடும். ட்ரெண்ட் காமிக்கிறேன் பாருங்களேன். அதெல்லாம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணினான்னு டெல் யூ எதனால நான் சொல்றேன். இந்த மாதிரி கம்பெனிஸோட டேட்டாலாம் பார்க்கணும், பேலன்ஸ்
ஷீட் பிஎன்ட் எல்லாம் எடுத்து பாருங்க. will get an understanding. ஓபன் பண்ணி பாருங்க. எப்பாவது சும்மா 10 minutes டைம் பாருங்க. இப்போ இப்போ வந்து மார்ச் 20 வந்து 6 crores got decreased. 220 got increased 22 crores. Again வந்து 5 now is increased. ஆனா ப்ராஃபிட் பாருங்க. இருக்கான் 31க்கு போனா திருப்பி 39 ஆனா 42 சொல்லு. இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ட்ரெண்ட். அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஆகுது. இப்போ டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹேங் ஆகுது. இங்க பாருங்களேன், ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டாக்ஸ் வந்து 40,000, ஓகேவா? அப்புறம் ஒரு டிப், அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். இந்த இன்க்ரீஸும் கன்சிஸ்டன்டா இருக்கா? கன்சிஸ்டன்டா கிடையாது. ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே ஒரு கண்ணா, சாரி சாரி. ஓகேவா? ரொம்ப இப்போ வந்து 40ல இருந்து டிப் ஆகி திருப்பி மேல போயிட்டு இங்க இந்த இயற்கும் இந்த இயற்கும் பெருசா பெரிய இம்பாக்ட் இல்ல. ட்ரெண்ட் கரெக்டா அப்பதான் இந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணணும், சூஸ் பண்ணும்போது. அதுதான் வந்து so with consistent ethical behavior comes increasingly positive public image. There are few other considerations as important to potential investors. To retain a positive image, business must be committed to operating on an ethical foundation as it relates to treatment of employees, respect to the surrounding environment, and fair market prices in terms of price and consumer treatment. Business ethics is also an applied ethics. இது மேம், இது ரொம்ப இதே மாதிரியே எழுதணுமா மேம்லாம்? அப்படிலாம் இல்லை. இது எழுதிட்டு நீங்க ஓனாவே எழுதிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சி இஃப் யூ வாண்ட் டு கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஃபார் அன் எத்திக்கல் பிஸ்னஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் கேன் பி கிவன் அஸ் அன் வெரி குட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கும் டாடா மோட்டார்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், டாப்லேருந்து எண்டு வரைக்கும் இதோட க்ரக்ஸ் என்னன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ தி organization. It is very very important for the organization to go through in a very much in a ethical manner. This increases productivity and overall employee morale. So main keywords மாதிரி understand பண்ணிட்டு நீங்க அப்படியே you can write it on your own words. இதே words எழுதணும்னு இல்ல, no hard and fast rules. இது ஒண்ணு. Internal code of ethics and its relevance in business. So இந்த question என்னன்னா, explain what an internal code of ethics and relevance in businesses அப்படின்னு இருக்காங்க. And code of ethics in business is a set of guiding principles intended to ensure a business and its employees act with honesty and integrity in all facets of its day-to-day operations, and to only engage in promote
benefit to the society. All companies will have a different code of ethics with different areas of interest based on the industry they are involved in. But the five areas that companies typically focus on include integrity, objectivity, professional competence, confidentiality, and professional behavior. So these are the five areas that company typically focus on. அஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. First integrity, next வந்து objectivity, next professional competence, next confidentiality, next professional behavior. இது அஞ்சுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே, இதுதான் வந்து முக்கியமான different code of ethics that any like a company வந்து should concentrate. CFAI website வந்து like என்னெல்லாம் code of ethics சொல்றாங்கன்னா, you should act with integrity, competence, diligence, respect in ethical manner with the public clients, prospective clients, employees, colleagues in the investment profession, and other participants in the global capital markets. அடுத்தது, he should place the integrity of the investment profession and interest of the clients above their own personal interest. Place the integrity of the investment profession and interest. Use reasonable care and exercise independent professional judgment when conducting the investment analysis, making investment recommendations, taking investment actions, and engaging in other professional activities. நாலாவது, practice and encourage others to practice professionally. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் இருக்கேன்னா உங்களை என்கரேஜ் பண்ணும், ப்ரொஃபஷனலியா நீங்க வந்து பண்ணணும், எத்திக்கலியா யூ ஹேவ் டு டூ த ஜாப்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் டு என்கரேஜ் யூ. ஓகேவா? இன்டெகிரிட்டி அண்ட் வயபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, எனக்கு சொசைட்டி பெனிஃபிட், நான் எண்ட் ஆஃப் த டே என்ன சொசைட்டி பெனிஃபிட் பண்ண போறேன்னா ஐ ஷுட் ஆக்ட் ஆன் அ இன்டெகிரிட்டி பேசிஸ். கடைசியா என்னோட ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சஸை எவ்ரிடே இஸ் நியூ லேர்னிங் இல்லையா? ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமா ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் த கம்பீட்டன்ஸ் ஆஃப் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அதுதான் வந்து இதோட க்ரக்ஸ். நெக்ஸ்ட் 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப். இது ரொம்ப ஈஸி. என்னன்னா செல்ஃப்லெஸ்னஸ். எப்பவுமே கமிட்டி வந்து சப்மிட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இந்த இயர் 1995. பப்ளிக் லைஃபோட 7 பிரின்சிபல்ஸ் என்னன்னா, செல்ஃப்லெஸ், சுயநலம் இல்லாம இருக்கிறது, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட இருக்குது. இன்டெகிரிட்டினா ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் வந்து எப்பவுமே தே ஷுட் நாட் ஆக்ட் ஆர் டேக் டெசிஷன்ஸ் இன் ஆர்டர் டு கெயின் ஃபினான்ஷியல் ஆர் அதர் மெட்டீரியல். சி எப்ப பார் வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர், பிரதர், அவங்களுக்காகவே நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், அந்த மாதிரி என்னோட ஃபேமிலி மட்டும் நல்லா இருக்கணும்ன்றது பார்க்குறேன், அந்த மாதிரி மட்டும் இல்லாம பிளேசிங் தெம்செல்ஸ், சி எனி டெசிஷன் வாட் எவர் ஐம் டேக்கிங் ஷுட் பி வெரி மச் ஜென்யூன். ஸோ அப்படின்னா பிளேசிங் தெம்செல்ஸ் ஆன் எனி obligation or organizations that might try inappropriately to influence them in their work. Okay. Next, objectivity. Holders of public office must act and take decisions impartially, fairly and on merit, using the best evidence and without discrimination or bias. ஸோ அப்ஜெக்டிவிட்டி வந்து என்னன்னா, பப்ளிக் ஆஃபீஸ், ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் வந்து எப்பவுமே ஆக்ட் அண்ட் டேக் டிசிஷன்ஸ் இம்பார்ஷியலா பண்ணும், யூசிங் த பெஸ்ட் எவிடன்ஸ் அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன்ஸ். அக்கௌண்டபிலிட்டினா தே ஷுட் பி அக்கௌண்டபிள் டு த பப்ளிக் ஃபார் தேர் டிசிஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்றேன்னா நான் நினைக்கணும், இது மூலமா தானே இன்வெஸ்டர் பார்ப்பான், இன்வெஸ்டர் இது மூலமா பார்த்து தானே அவனோட பைசாவை நம்மள கம்பெனியில போடுவான், அப்போ நம்ம வந்து ப்ராப்பரா வந்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் கரெக்டா பண்ணணும் அப்படின்றத அக்கௌண்டபிலிட்டி அவன் எடுத்துக்கணும். யாரு? ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ். ஓப்பன்னஸா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். there should not be any sort of hiding இது. நெக்ஸ்ட், ஹானஸ்டி. ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் should be truthful. ஹோல்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் வந்து எப்பவுமே ட்ரூத்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கணும். ஸோ ட்ரூத்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும்போது தான் என்ன என்ஷூர் ஆகும், இன்வெஸ்டர்ஸ் வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். லீடர்ஷிப். ஸோ leader that the holders of the public office should exhibit these principles in their own behavior. They should actively promote and robustly support the principle and be willing to challenge poor behavior wherever it occurs. So selflessness, 7 principles வந்து selflessness, integrity, objectivity, accountability, openness, honesty and leadership. ஓகேவா?
Next, value and attitudes. Value and attitude. Attitude na enna? What do you mean by attitude? Very good. Exactly. Attitude அப்படின்னா வந்து um, uh, thoughts on each and everything. கரெக்ட். அதாவது வந்து ஆஹ் சூ இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயம் மைண்ட்ல தோன்றது இல்ல, நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது ரிலேட்டடாவும் ஆட்டிடியூட் அப்படின்றத சொல்லலாம். லைக் தாட்ஸ் கனெக்டடா நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இல்லையா, நம்ம எல்லாருமே நம்ம எப்படி வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கணும், நம்மளோட எப்படி இருக்கணும்னா, the professional accountants வந்து take on a vast array of other roles in business of all sorts, including in the business public sector, not for profit sector, regulatory or professional bodies and academia. Their wide ranging work and experience find a commonality in one aspect: their knowledge of accounting. As such, professional accountants in business therefore have the task of protecting the quality of financial reporting right at the source, where the numbers and figures are produced, besides the cost accounting. Like their counterparts in taxation or auditing, the professional accountants in business play important roles that contribute to the overall stability and progress of the society. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், கம்பீடன்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இருக்காங்க ஒரு பிசினஸ்லன்னா, அவர் எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு இன்வால்யூபிள் அசட்ஸ் தான் கம்பீடன்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எந்த தருணத்துல எப்படி செயல்படணும், எந்த மாதிரி கம்பெனி ஃபினான்ஷியல் வந்ததுன்னா அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், என்னோட ஸ்கில் செட்டை கம்பெனி எஃபெக்ட் ஆகாத மாதிரி, என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் என்ன கொஷின் பண்றாத மாதிரி எப்படி அந்த சேலஞ்சிங் கொஷின்ஸை டேக் ஓவர் பண்ணணும், எப்படி ட்ரைனிங்கை வந்து ஐ ஹாவ் டு கேன் டேக் அப் பண்ணா ட்ரைனிங்கை வந்து நான் எப்படி சால்விங் இஷ்யூஸாக கன்வெர்ட் பண்ணுவேன். இதை வந்து எப்போவுமே ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் அதை தான் ஆர் ஆஃபன் த ஒன்லி ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாஃப். ஏன் நம்மள ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்றாங்க செல்வா? ஏன் பிகாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்? இதெல்லாம் பிகாம் பீப்புளுக்கு சேலஞ்சா இருக்கும்னு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா செல்வா? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அவங்களும் தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் புதுசு புதுசா ஒண்ணு நியூவா தெரிஞ்சுக்கிறாங்க. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் யோசிங்க. ம், கரெக்ட். ஆ, குவாலிஃபிகேஷன் ட்ரைனிங்ஸ். ம், கரெக்ட். ஸோ கொடுக்குற பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்ண போர்டு இருப்பாங்களா? புரியல, என்ன சொல்றீங்க? ஆ, ஓகே. Almost you've come up that point. Good Selva. Very good. Very good Kanna. வேற யாராவது பாயிண்ட்ஸ், ஐடியாஸ்?
எது ரொம்ப ஸ்டாண்டர்டைஸா இருக்கும்? எதுடா ஸ்டாண்டர்டைஸா இருக்கும்? எனக்கு கேக்கலையே கணமா, யாரோ பேசுறீங்க ரொம்ப உள்ள. கீர்த்தனாவா? நந்தனா உங்க வாய்ஸ் கேட்கவே இல்ல கண்ணா, ஏதோ உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு தான். உங்க வாய்ஸ் விட அதுதான் முன்னாடி வருது. வேற யாராவது பாயிண்ட்ஸ்? இப்ப கேக்குறது சொல்லுங்க. நாலேஜும் ஸ்கில்லும் யாரை டிஃபரன்ஷியேட் பண்றது? ஸோ அப்ப நீங்க நம்ம ப்ரொஃபஷனலுக்கு வந்து அவங்களோட நாலேஜ் ஜாஸ்தின்னு சொல்றீங்க, பிகாமை விட. அப்படி சொல்ல வரீங்களா? எதனால நம்மளுக்கு நாலேஜ் ஜாஸ்தி ஆகுது? எதனால நம்மளுக்கு நாலேஜ் ஜாஸ்தி ஆகுது? கரெக்ட் தான், சொல்லுங்க. இதுக்குன்னு படிக்கிறோம். ம். கரெக்ட், சூப்பர். செல்வா சூப்பர். வந்தனா சூப்பர். வேற யாராவது பாயிண்ட்ஸ்? ஐஷா, மித்ரா, கீர்த்தனா. ஓகே. see, இந்த நம்மளுக்கும் ஒரு பிகாம் பர்சனுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, பிகாம் பர்சன் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு ரொம்ப ஹை லெவல்ல பார்த்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. நம்ம என்ன பண்றோம், ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்றோம், இந்த இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கரெக்டா, இதுல வர விஷயத்த நம்ம வந்து எதனால இது எதனாலன்னு இந்த வை கொஷின்ஸ் கேட்டு 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 என்ன, நம்மளே கேட்டு கேட்டு நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறது படிக்கும் போதே இல்ல. நீங்க அது எல்லாரும் ஃபீல் பண்ணீங்களா? பிகாமுக்கும் சிடபிள்யூக்கும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் பிகாம்ல டவுட்டா இருந்திருக்கலாம், சிடபிள்யூ படிக்கும் போது அதெல்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கா? அந்த மாதிரி இங்க வந்து இங்க வந்து ஆசீஸ் அப்படியெல்லாம் எடுத்துட்டு நம்ம போயிட முடியாது. இது எதனால, இது எப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இது எப்படி இல்ல ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுது, இந்த சுச்சுவேஷன் வந்தா இந்த மாதிரி இது பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு கொடுக்குற கைடு தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ், சார்ட் அக்கௌண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்க்கும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கு ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ இந்த கைடு மாதிரி நம்ம கையில கொடுத்து இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ப்ரொஃபஷனல். அங்கதான் அந்த டிஃபரன்ஸ் ஆகுது. அதனால என்ன ஆகுது, நம்ம வந்து படிக்கும் போதே நிறைய விஷயத்த வை கொஷின்ஸ் கேட்டு 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 கான்செப்ட்லி கொஞ்சம் நல்லா இங்க ஸ்ட்ராங் பண்ணிடுறது இந்த சிலபஸ். நம்மள இல்லைன்னா நம்மள த்ரூ பண்றது இல்ல. எக்ஸாம் கூட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் 4 லைனுக்கு 10 மார்க் கொடுத்துடுறாங்க. ஏன்? அந்த டு த பாயிண்டா நம்ம அந்த சினாரியை புரிஞ்சிருக்கிறோமா, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் 4 லைன் பண்ணிடுறோமா. இப்போ இந்த எக்ஸாம் இந்த 70s 80s வாங்குற ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், மொத்தமாவே ஃபர்ஸ்ட் 6 பேப்பரோட முடிச்சிருப்பாங்க அவங்க. ரொம்பலாம் எழுதிருக்க மாட்டாங்க. பார்த்தோன்னா 75 80. என்னன்னா அந்த சினாரியோக்கு எக்ஸாக்டா கேஸ்ல என்ன சொல்லணும், அந்த சினாரியோக்கு எக்ஸாக்டா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி அப்ளை ஆச்சு, அந்த ரூல் எப்படி அப்ளை பண்றாங்க, ஓகே இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ரூல்ன்றத கிளீனா நம்ம கோச்சிங் நம்மளோட கரிக்குலமே சொல்லி கொடுத்துடுறது. பிகாம்க்கு அப்படி கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இந்த ரெலவன்சி பண்ணணும்ன்ற அடிக்குவேட் நாலேஜ் அவளுக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகலாம். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இந்த ப்ராப்ளமா கேஸ் 2 பாரு, இந்த ப்ராப்ளமா கேஸ் 3 பாருன்ற ரெஃபரன்ஸரோட நம்மளுக்கு இந்த கோர்ஸ் கோ த்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் இஸ் பிகமிங் அ இன்வால்யூபிள் அசர்ட் டு த கம்பெனி. ஹி இஸ் அ
valuable asset to the company, particularly in small and medium enterprises. யாரு? BCom. Whereas professional accountants are often the only professionally qualified members of the staff. புரியுதா? அதனால தான் values and attitudes of professional accountants are completely playing a very very important role in lot of industries. இதுதான் reason. So you should talk about the competent professional accountant in the business ஓட ரோல் பத்தி பேசி நம்மளோட ட்ரைனிங் இன் அக்கௌண்டிங், நம்மளோட கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கோர்ஸ் அண்ட் நம்ம எடுத்துன்னு வர அந்த வை கொஷனிங்கோட அந்த ரீசனிங்ஸ், இது எல்லாம் தான் நம்மள ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸாக நம்மள கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் வந்து நான் படிக்கும்போது சார் சொல்லுவார், பிகாமை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, சிடபிள்யூ கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், பிகாம் 40% வாங்கினா போதும், சிடபிள்யூ கிளியர் பண்ணுங்க. ஏன் அப்ப சொன்னாருன்னு அப்ப தெரியல, அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா நான் சிடபிள்யூ பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு பிகாம் ரொம்ப ஈஸியா இருந்தது, கஷ்டமாவே இல்லை. அது ஏன்னா அதாவது என்ன சொல்றதுன்னா, பெரிய டாஸ்க ரீசனிங் வச்சு படிச்சு படிச்சு என்ன ஆயிடுதுன்னா, பிகாம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பனா என்ன அர்த்தம், நான் நிறைய ரீசனிங் வச்சு படிக்கும் போது, நிறைய வந்து ஒரு கைடை வச்சு படிக்கும் போது, இந்த பிரச்சனைக்கு இங்க சொல்யூஷன் இருக்குன்றதை எனக்கு டைரக்டா முன்னாடியே தெரிஞ்சிருந்தனால நான் என்னோட ரோல கம்பெனி என்ன பண்றோம், இன்வேல்யூபிள் அசட்னு ஃபீல் பண்றோம். அதுதான் இதோட ஆன்சர். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட். Ethical conduct, standards of ethical conduct or practitioners fixed by the Institute of Cost Accountants of India. Professional ethics now, accountants face ethical dilemmas. They need ethical guidelines. Competence, confidentiality, integrity objectives shall be important themes of guidance note. See, இப்போ வந்து standards of ethical code என்னெல்லாம் நம்ம as a cost இது பண்ணோம்னா, எப்பவுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி நாட் டு எக்ஸ்பிரஸ் an opinion on cost and financial reports on statement without first assessing her or relationship. அதாவது என்னோட மச்சான் இந்த என்னோட என்னோட ரிலேட்டிவ் இந்த கம்பெனில இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா வேலை பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணிலாம் நான் ஒப்பீனியன் ஆன் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் ஃபர்ஸ்ட் அசஸிங் ஹர் ஆர் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் ஆர் டு ஹிஸ் கிளைண்ட் டு டிட்டர்மைன் சச் மெம்பர் மைட் எக்ஸ்பெக்ட் ஆர் ஹிஸ் ஒப்பீனியன் டு பி கன்சிடர் இண்டிபெண்டன்ட். எப்பவுமே என்னோட ஒப்பீனியன் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், பயாஸ்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸையும் டு ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணோம், மிஸ்லீடிங்கா பண்ணவே கூடாது. இன்னொன்னு, ஐ ஹவ் டு நாட் டு டிஸ்க்ளோஸ் எனி or use any confidential information concerning the affairs of such members, employer or client unless acting is in the course of his or her duties or except when such information is required to be disclosed in the course of any. ஓகே, இது ரொம்ப குழப்பிக்க வேணாம். என்ன சொல்றாங்கன்னு சொல்றான், எந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனோ அந்த கம்பெனியை பத்தியோ அந்த கிளைண்ட் பத்தியோ வெளியில வரவே கூடாது. ஓகேவா? நான் வந்து யாரையும் எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்றதுனால வெளியில கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியில லெட் அவுட் பண்ணவே கூடாது. சி, இந்த லா சூட்டா இருக்கட்டும் இல்ல ப்ரொசீடிங்கா இருக்கட்டும், எந்த விதமான ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்டும் ப்ரொஃபஷனல்ஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணிக்கவே கூடாது. அதே மாதிரி எம்ப்ளாயர் கிட்ட ஆர் கிளைண்ட் ஆஃப் எனி பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கம்பெனிக்கு போறேன், அந்த கம்பெனில என் ரிலேட்டிவ் யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல யாராவது எனக்கு தெரிஞ்சது ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்டே அது எம்ப்ளாயர் கிட்ட சொல்லிடணும். எனி பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி அலைன்ட் வித் தட் கம்பெனி. அண்ட் நான் வந்து ஒரு ரெம்யூனரேஷனோ ஆர் எனக்கு பெனிஃபிட்டோ, ஓகேவா, வேலை பண்ணாம வாங்கிக்க கூடாது. அதே மாதிரி ஐ வில் ஆல்வேஸ் ஹாவ் டு ரிசீவ் மை ரெம்யூனரேஷன் அண்ட் பெனிஃபிட் எம்ப்ளாயருக்கு தெரியாம எந்த எக்ஸ்ட்ராஸோ எந்த பெனிஃபிட்ஸையும் நான் அவைல் பண்ணிக்கவே கூடாது. அது எல்லாம் ஷுட் கம் டு த நோட்டீஸ் ஆஃப் தி எம்ப்ளாயர் அண்ட் த கிளைண்ட். அண்ட் எப்பவுமே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். I should take all the reasonable step in arranging an engagement as a consultant. கிளீனா சொல்லணும், இதுதான் ஸ்கோப் ஆஃப் த ஒர்க், இது என்னோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஒர்க், இதுதானே நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர, அதையும் கிளீனா வந்து சொல்லணும்.
லைக் இந்த லெவல் வரைக்கும் தான் என்னோட ஒர்க் பர்வியூ இருக்கு. அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன்றது கிளீனா அவங்க கிட்ட சொல்லிடணும் பிஃபோர் த என்கேஜ்மெண்ட் இஸ் கமென்ஸ்டு. அப்புறம் கண்டக்ட் himself or herself towards other members courtesy-ஆ குட் ஃபெய்த்தா இருக்கணும். இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா அஹ், ஆம், அதாவது not to accept any engagement to review the work of another member for the same employer. ஒருத்தர் ஒரு பிசினஸ் கிளைண்ட் ஹெட்டோட நான் பேசிட்டேன்னா அவரோட தான் டீல் பண்ணிக்கணும். அதே இதுல வேற யாராவது ஹெட் இருக்காங்கன்னா அவங்களோட டீல் பண்ணக்கூடாது. ஒருத்தரோட டாக்ஸ் இருக்குன்னா அவாக்கிட்டே இந்த ஸ்கோப் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஸ்கோப் ஆஃப் த ஒர்க், என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஒர்க், அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஒர்க் எல்லாம் அவங்க கூடயே தான் டீல் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இந்த கமிஷன் எக்ஸ்ட்ரா வாங்குறது, எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணி தரேன், அந்த மாதிரிலாம் இன்வால்வ் பண்ணிக்கவே கூடாது as a காஸ்ட் அக்கௌண்டன்ட். அப்புறம் not to act maliciously or either way. See, ஒரு ரெப்புடேஷன் அஃபெக்ட் ஆகிற மாதிரி எந்த விதமான ஒர்க்கும் பண்ணக்கூடாது. எப்பவுமே you should maintain standards of competence expressed by the institute from time to time. That's very important. அதே மாதிரி ப்ராப்பரான ட்ரைனிங்கு, லைக் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் எடுத்துட்டு தான் we should go to the site. Till then we should not go for the any sort of in the cost related accountant related work போவே கூடாது. Because end of the day the company's interest should be protected and or the client interest should be protected. நம்மளுக்கு unless and until we have got good hands on that particular work, we should not give any advice to the employer or employee to engage other specialist. இதுதான் ரொம்ப important. ஓகேவா? இது என்னன்னா ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா நான் என்ன பண்ணணும், ஒரு பிராக்டிஷன் காஸ்ட் அக்கௌண்ட் ஆயிட்டேன் ஒரு பிராக்டிஷனா நான் என்ன பண்ணணும்ன்றது இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற என்ன சொல்லுவாங்க, கொள்கையா இல்ல கைட்லைன்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இந்த கேஸ் ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் இது முடிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கான்டென்ட் எல்லாமே முடிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி we will take it up. Unsolved cases ரெண்டு கேஸ் ஸ்டடி இருக்கு. இப்போ நம்ம என்னெல்லாம் என்னெல்லாம் நம்ம படிச்சோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இங்க போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை தரோ பண்ணிட்டு தென் வில் கோ ஃபார் கேஸ் ஸ்டடிஸ். சரியா? ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸோட முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் பேஸ்ட் ஆன் தி பேக். அது இதை தவிர சஜஸ்டட் ஆன்சர்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இது ஏதாவது ஃபுல்லா நான் லா முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கவர் ஆச்சுன்னா நான் அந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். அதை தவிர இருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேன், ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த வாரம் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ்மே டெஸ்ட். அஸ்வினி வரல, சாரி. மித்ரா ஏதாவது டவுட் இருக்கா? மித்ரா, செல்வாக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இது மோர் லா மாதிரி கிடையாது, இது மோர் ஆஃப் எமோஷன்ஸ், மோர் ஆஃப் எத்திக்ஸ், அந்த மாதிரி ஆஃப் சாப்டர் இது. அதனால ரொம்ப டஃப் இல்ல, பட் நிறைய டெர்மினாலஜிஸ் நியூவா இருக்கு, அதை நீங்க பிக் பண்ணிக்கணும். கீர்த்தனா, நந்தனா புரியுதா கண்ணா? ஓகே, இது நல்லா படிச்சுக்கோங்க. 15% இது. Don't go strictly 15% அந்த மாதிரி இது பண்றது இல்ல. பட் தென் நெக்ஸ்ட் டு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இதுக்கு யூ ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ், அதுக்காக சொல்றேன். இது நல்லா பார்த்துக்கோங்க. 15 மார்க்குக்குன்னா லைக் இன்னொரு அனதர் ஒரு 15 30 மார்க்குக்கு, சாரி 40 மார்க்குக்கு இன்னும் ஒரு 25 மார்க் இதை நல்லா படிச்சுட்டு இன்னொரு 25 மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் ஜஸ்ட் அப்படி சொல்றேன். பட் எல்லா டாபிக்ஸ்மே நான் எடுக்க போறேன். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்றேன். அதனால அந்த இம்பார்ட்டன்ஸ்ல இந்த பிசினஸ் எத்திக்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். யாராவது பண்ணேனா கேட்கறதுக்கு? ஆயிஷா புரிஞ்சுதா கண்ணா? சூப்பர். ஓகே கண்ணா. ஓகே, தேங்க்ஸ் ஆயிஷா. கீர்த்தனா தேங்க்யூ, நந்தனா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ. ஓகே கண்ணா, பை பை. கரிஷ்மா, செல்வமண்ணா ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு காத்தாலே வர முடியுமான்னு அவங்க கேட்குறாங்களா யாரோ. நான் சொல்லிட்டேன் இல்ல, கணேஷ் நாளைக்கு ஆஃபீஸ் போறாரு, எனக்கும் கிளாஸ் இருக்கு அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, அவர் கிளம்ப சொல்லட்டுமா?
உதிரி காலியா இல்ல உள்ள இருக்கேன் நிறைய இருக்கு கவர்ல எடுத்துக்கோ. செல்வமண்ணா நீங்க நாளைக்கு காத்தால சாதம் வச்சுட்டு நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். யாருன்னா இல்ல நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல செல்வமண்ணா, நீங்க போயிட்டு வாங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நாளைக்கு காத்தால சாதம் வச்சுட்டு அப்பாக்கும் அந்த காக்காய்க்கு சாதம் போட்டுட்டு அது பண்ணிட்டு ஒரு எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு கிளம்புறீங்களா? 8 மணிக்கு கிளம்புங்க, நான் ஒரு 8:30 மணிக்கு அப்படி வந்துடுறேங்க. சரியா? ஓகே. சரி சொல்லுமா. பை பை. சிவி நாளைக்கு நீங்க கிளாஸ் பாரு, காத்தால கிளாஸ் முடிச்சு நாளைக்கு சிவாக்கும் லீவு தானோ, 9 to 10 கிளாஸ் முடிச்சிடும்.